ஸ்லிப் டிஸ்க்னால வரக்கூடிய கழுத்து வலியோ இல்லை முதுகு வலியோ குணப்படுத்துறதுக்கு அறுவை சிகிச்சை தேவையில்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்ஃபேக்ட் ஆராய்ச்சியின் முடிவுகள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசியோதெரப்பி மூலியமா பண்ணக்கூடிய எக்ஸசைஸே இதை குணப்படுத்துறதுக்கு போதுமானதுன்னு சொல்றாங்க. இதை பற்றி இன்னும் டீப்பாக பார்ப்போம் வாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்க்னா என்ன, ஸ்லிப் டிஸ்க்னா என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். டிஸ்க்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது திரவியம் பொருந்திய ஒரு குஷன் நம்மளுடைய வெர்டபிரே, அதாவது முதுகெலும்பு, ஒவ்வொரு முதுகெலும்புக்கும் நடுவுலையும் ஒரு குஷன் லைக், ஒரு ஜெல் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுதான் நம்ம டிஸ்க்னு சொல்கிறோம். இது எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாடியோடைய மூமெண்ட்டை, ஒரு நல்ல ஒரு ஃப்ளூயிடான மூமெண்ட்டை கொடுக்கறதுக்கு தான் இந்த டிஸ்க் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அது ஒரு நல்ல ஷாக் அப்சார்ப்ஷன் ப்ராப்பர்ட்டியும் கொடுக்குது. அதாவது நீங்கள் உட்காந்து எந்திரிக்கிறப்போ, இல்லை ஜம்ப் பண்ணுறப்போ, இல்லை ஓடுறப்போ, இல்லை குனிஞ்சு வெயிட் தூக்குறப்போ, இதெல்லாம் பண்ணுறப்போ நிறைய கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸும் இந்த வெயிட்டோடைய அழுத்தமும் நம்மளோட ஸ்பைனுக்குள்ளார போகும். இந்த அழுத்தத்தெல்லாம் தாங்கிறதுக்கு நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் தேவை. அந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம டிஸ்க்குன்னு சொல்கிறோம். ஸோ இந்த டிஸ்க் மொத்தம் 2 பார்ட்டால் ஆனது. முதல் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரியான அவுட்டர் ரிங் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இது ஆனுலஸ் ஃபைப்ரோசஸ்ன்னு சொல்கிறோம். இந்த பேண்டுக்குள்ளார ஒரு திரவியம் பொருந்திய ஒரு ஜெல் இருக்குது. அதுதான் அந்த குஷனி பார்ட். அதை நம்ம நியூக்ளியஸ் பல்போசஸ்ன்னு சொல்கிறோம். ஸ்லிப் டிஸ்க்னா என்ன அப்படின்னு பார்க்குறப்ப பெரும்பாலான பேஷண்ட் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கே வெளியில் வர்றது தான் ஸ்லிப் டிஸ்க் நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது தவறு. ஸ்லிப் டிஸ்க்னா என்ன அப்படின்னு நம்ம டீப்பாக பார்க்குறப்போ, இந்த அவுட்டர் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆனுலஸ் ஃபைப்ரோசஸ் ரப்பர் பேண்ட் மாதிரி இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ரப்பர் பேண்டில் ஒரு சின்ன கிழிவோ இல்லை ஒரு இன்ஜுரியோ ஏற்படுறப்போ அதில் ஒரு கேப் ஏற்படுது. அந்த கேப்பை பயன்படுத்திக்கிட்டு இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற திரவியம், இந்த நியூக்ளியஸ் பல்போசஸ் அப்படியே வெளியில் லீக் ஆகி பின்புறமாக வர்றதை தான் நம்ம ஸ்லிப் டிஸ்க்னு சொல்கிறோம். இது பல ஸ்டேஜஸில் வரும். பல்ஜிங்கு, ப்ரொட்ரூஷன், ஹெர்னியேஷன், டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் இந்த ஸ்லிப் டிஸ்க் வரும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பொதுவாக பேஷண்ட் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஸ்டிஃப்னஸ், காலையில் எந்திரிக்கிறப்போ ரொம்ப முதுகு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங், முதுகு வலி மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். காஃப் பண்ணுறப்போ, ஸ்னீஸ் பண்ணுறப்போ ஒரு வலி வரும். ஏதாவது வெயிட் தூக்குறப்போ டக்குன்னு முதுகு பிடிக்கிற மாதிரியான ஃபீலிங் இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு சிம்டம். இப்போ இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இன்னும் அதிகமாகிறப்போ அது பக்கத்தில் இருக்கிற நரம்பை போய் அழுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது நரம்பை போய் அழுத்தும் பட்சத்தில் அதை தான் நம்ம சயாட்டிக்கான்னு சொல்கிறோம். அதாவது லோ பேக் பெயினில் மெயினாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் சயாட்டிக்கா. இந்த வெளியில் வரக்கூடிய டிஸ்க் போய் நம்ம இந்த சயாட்டிக் நர்வை அழுத்துச்சு அப்படின்னா அது நம்ம கால்களில் சிம்டம்ஸ் கொடுக்குது இல்லையா, அது நம்ம சயாட்டிக்கான்னு சொல்கிறோம். அதே மாதிரி இது கழுத்தில் நடக்கிறப்போ கைகளுக்கு சிம்டம் வரும், ரெடிகுலோபதின்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அது நம்ம கையில் மரத்து போகிறது, கை வீக்காக ஃபீல் பண்ணுறது, இது எல்லாமே டிஸ்க்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான். ஸோ இப்போ நம்ம டிஸ்க்னா என்னன்னு தெரியும், ஸ்லிப் டிஸ்க்னா என்னன்னு தெரியும். இதை சரி பண்ணுறதுக்கு 2 வழிகள் இருக்குது. கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட், அதாவது அறுவை சிகிச்சை இல்லாத வழிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசியோதெரப்பி, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டீஸை மாடிஃபிகேஷன் பண்ணுறது, யோகா, பிலாட்டிஸ், ஃபார்மகோதெரப்பி, அதாவது நம்ம மெடிசன் எடுக்கிறோம் இல்லையா, டாக்டர்கிட்ட போனால் NSAIDஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மெடிசன் ஓரலாக எடுக்கிற மெடிசனும் சரி, இன்ஜெக்ஷனாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் வருது. சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியோபிளாஸ்டி ஒரு நியூ விதமான ஒரு சர்ஜரி. அது மினிமலி இன்வேசிவ் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ரொம்ப சீரியஸாக இல்லாத பட்சத்தில் இந்த ஃபஸ்ட்டு இதை தான் சர்ஜன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் அதிகமாக பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ டிஸ்கெக்டமி. அதுக்கு அடுத்தது ஃபியூஷன் கூட பண்ணுவாங்க. லம்பார் ஃபியூஷன் சொல்லுவாங்க இல்லையா, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் போட்டு ஃபியூஷன் பண்ணுவாங்க. அடுத்தது ஆர்டிஃபிஷியல் டிஸ்க் ரீப்ளேஸ்மெண்ட். இதெல்லாம் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். இந்த சர்ஜரியெல்லாம் பற்றி இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும், நம்ம இன்னொரு வீடியோ அதுக்கு பதிவு பண்ணுவோம். அந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி ரொம்ப டீப்பாக பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம கன்சர்வேட்டிவ் ஆப்ஷன் பெட்டரா இல்லை சர்ஜிக்கல் ஆப்ஷன் பெட்டரா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மெயின் கொஷின் இங்கே. ஸோ இப்போ நம்ம ரிசர்ச் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்குள்ளார போகலாம் வாங்க. நம்ம முதல்ல பார்க்க போகிற ரிசர்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல ஆராய்ச்சிகளின் முடிவுகளை ஒன்றா சேர்த்து தொகுத்து கொடுக்கக்கூடிய சிஸ்டமேட்டிக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதை சிங்வி எட் ஆல் அப்படிங்கிற அந்த குரூப் 2021 இந்த ரிசர்ச்சோட பதிவுகளை நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் லைக் ஃபிசியோதெரப்பி தொடர்ந்து பண்ணுறப்போ இந்த டிஸ்க் ஹெர்னியேஷன், இந்த ஸ்லிப் டிஸ்கான சைஸே கம்மியாகுது. 2 வெர்டபிரேக்கும் நடுவில் இருக்கிற கேப் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த கேப் இன்க்ரீஸ் ஆகிறதுனால சயாட்டிக்கா பெயினும் ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிற பதிவுகளை நம்ம இந்த ரிசர்ச்லேருந்து பார்க்க முடியுது. நம்ம அடுத்து பார்க்க போகிற ஆராய்ச்சி யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கக்லியட்டோ எட் ஆல் அப்படிங்கிற அந்த குரூப் பதிவு பண்ணி வெளியிட்டிருக்காங்க. இவங்க சர்ஜரியையும் சர்ஜரி இல்லாத பண்ணக்கூடிய மேனேஜ்மெண்ட்டையும் ரெண்டையும் டைரெக்டாக கம்பேர் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லிப் டிஸ்க்னால் வரக்கூடிய லோ பேக் பெயினை கம்மி பண்ணுறதுக்கான முயற்சியாக இதை அவங்க செஞ்சுருக்காங்க. இந்த ஆராய்ச்சியோட முடிவில் அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சர்ஜரி முதல் 6 வாரத்துக்கு ரொம்ப சீக்கிரமாக பெயினை குணப்படுத்துறது உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் 6 வாரத்துக்கு அப்புறம் 12 வாரம், 52 வாரம் அப்படி போகிறப்போ
இந்த கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட், அதாவது ஃபிசியோதெரப்பியும் சர்ஜரிக்கும் பெரிய வேறுபாடுகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன் நான். முதல் 6 வாரத்துக்கு சர்ஜரி வந்து சீக்கிரமாக பெயினை குணப்படுத்துது. 6 வாரத்துக்கு அப்புறம் கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டும் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது அப்படிங்கிறத தான் அவங்க வந்து இங்கே தெளிவாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஸ்டடி எல்லாம் இருக்கட்டும். நம்ம முதலே பார்த்த மாதிரி வேர்ல்ட் ஃபெடரேஷன் ஆஃப் நியூரோ சர்ஜரி சொசைட்டியோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இந்த நியூரோ சர்ஜிக்கல் கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காடா யுக்கினாஸ் சிண்ட்ரோம் இல்லாத பட்சத்தில், அதாவது பிளேடர் கண்ட்ரோல்லாம் கரெக்டாக இருக்குது, எனக்கு அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், அதே போல் ஃபுட் ட்ராப், அதாவது மோட்டார் டெபிசிட்னு சொல்கிறோம் இல்லையா, நரம்பு அழுத்தத்தினால உங்கள் கால் வந்து நடக்கிறப்ப கீழே போயிடுதா, ஃபுட் ட்ராப் ஆகிடுதா, அதுவும் இல்லை, இந்த மாதிரியான எந்த சிம்டமும் உங்களுக்கு இல்லைன்னா சர்ஜிக்கல் ஆப்ஷனுக்கு போக தேவையில்லைன்னா அவங்க ரெக்கமெண்டேஷன் சொல்கிறாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட், அதாவது வந்து ஒரு ஸ்லிப் டிஸ்க்குன்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் முதல் கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் தான் பண்ண சொல்கிறாங்க. அதாவது முதல் 1 வாரம் 2 வாரம் ரொம்ப பெயின் அதிகமாக இருக்குங்க. அந்த டைமில் வந்து நம்ம வந்து NSAIDs, அதாவது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து நம்ம டாக்டருக்கு வந்து ஓரலாவோ இல்லை இன்ஜெக்ஷன் மூலியமாவோ டாக்டர் கொடுப்பாங்க. அது வந்து உங்களுக்கு பெயினை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முதல் 2 வாரத்தில். அதுக்கப்புறம் நீங்கள் கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் போல், அதாவது ஃபிசியோதெரப்பி போல் அந்த மாதிரி முறைகளை வந்து நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த கமிட்டியோடைய ரெக்கமெண்டேஷன். ஸோ ஓவராலாக இந்த எல்லா ஆராய்ச்சிகளின் முடிவுகளில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, பெரும்பாலான ஸ்லிப் டிஸ்க் ரிலேட்டட் பெயின், சயாட்டிக்காவாக இருக்கட்டும் இல்லை ரெடிகுலோபதியாக இருக்கட்டும், எந்த மாதிரியான பெயினுக்கும் முதல் கட்ட நடவடிக்கை நம்ம கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட், அதாவது ஃபிசியோதெரப்பி போல் முறைகளை தான் முதல்ல கைப்பற்றணுங்க. இதில் நமக்கு வந்து எந்தவித ரிலீஃபும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த கமிட்டி சொன்ன மாதிரி காடா யுக்கினாஸ் சிண்ட்ரோமோ இல்லை ஃபுட் ட்ராப்போ இல்லை ரொம்ப உங்களோட பெயின் ரொம்ப எக்ஸ்க்ரூஷியேட்டிங்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம வந்து சர்ஜரியை வந்து கன்சிடர் பண்ண முடியும். இதை நம்ம சதவீதம் எடுத்து பார்த்தீங்கன்னா 85% 90% வரைக்கும் கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டே நம்ம ஸ்லிப் டிஸ்க்கை சரிப்படுத்துறதுக்கு போதுமானதுங்க. அது மட்டும் இல்லை, கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில், அதாவது ஃபிசியோதெரப்பி போன்ற முறைகளில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ஜரி பண்ணுறப்போ அதில் நிறைய காம்ப்ளிகேஷன், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரியான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அதில் நம்ம கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் அந்த மாதிரி ரிஸ்க்கை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவும் கூட. ஃபிசியோதெரப்பி வந்து உங்களுக்கு ரொம்ப சீப்பாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஆப்ஷன். உண்மையிலே தேவை அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு போய் தான் ஆகணும், வழி கிடையாது. பட் அது இல்லாமலே நம்மளால் நல்லா குணப்படுத்த முடியும் அப்படின்னு தான் ரிசர்ச் சொல்லுது. மூணாவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கவரி டைம். சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம உடனே நம்ம எந்திரிச்சு நடந்துட முடியாது, எதுவும் பண்ணிட முடியாது. அதுக்கு ப்ராப்பர் ப்ரோட்டோகால் எக்ஸசைஸ் நம்ம திருப்பி ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் நம்ம போகிறப்போ நம்மளோட ரெக்கவரி டைம் ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாக எடுக்காது. இந்த மாதிரி அட்வான்டேஜஸ், இந்த ரிசர்ச்சோடைய ஃபைண்டிங்ஸ் எல்லாத்தோடைய முடிவுகளையும் நம்ம ஒன்றா எடுத்து பார்க்குறப்போ பெரும்பாலான ஸ்லிப் டிஸ்க் ரிலேட்டட் பெயினுக்கு, ஈவன் தோ சயாட்டிக்கா இருந்தாலும் இல்லை ரெடிகுலோபதி கையில் இருந்தாலுமே கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டே போதுமானது அப்படிங்கிறது தான் வேர்ல்ட் நியூரோ சர்ஜரி சொசைட்டியோட ரெக்கமெண்டேஷனும் கூட. ஸோ ஸ்லிப் டிஸ்க்கு சர்ஜரி வேணுமா வேணாமா அப்படிங்கிற அந்த கொஷனுக்கு நான் கொடுத்த எல்லா ரிசர்ச் எவிடன்ஸும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது உங்களுடைய முடிவுகளை கரெக்டாக எடுக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்ததுன்னா இது ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபிசியோ ரிலேட்டடாக மோர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம சேனலோடைய வெப்சைட்டை போய் பாருங்கள், www.physiguru.com. நன்றி.